முடிச்சு கொண்டுருவார். சரி, இவன் தான் காட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்களும் சொல்லக்கூடாது. தேவன் பேர்ல எனக்கு சத்தியம் பண்ணுங்க. தேவன் தாவீதே, நீ இல்லாத நேரத்துல வந்த காரணம் என்ன தெரியுமா? நீ இருந்தால் வந்தால் தோற்று விடுவார்கள். ஏனென்றால் தாவீது கோலியாத்தியை ஒன்று தலையை எடுத்தான். அதை கேட்டதுல இருந்து தாவீதை குறிச்சு எல்லாருக்கும் பயம். எப்படி இருந்தாலும் இந்த பேய தாவீதை அடிச்சிருவாரு. தாவீது இருந்தாருன்னா அங்க ஒண்ணு சாதிக்க முடியாது. தாவீது இல்லாத நேரத்தில் தான் நாம் செல்ல வேண்டும். அது போலதான் நான் எப்பொழுது கர்த்தருக்குள் இல்லாமல் இருப்பேன், நான் எப்பொழுது கர்த்தருக்குள் ஜெபிக்காமல் இருப்பேன், எப்பொழுது வார்த்தையை திருடி விடலாம், எப்பொழுது வசனம் திருடப்பட்டு போகும், எப்பொழுது எனக்குள் இருக்கிற வார்த்தையை பிசாசானவன் திருடி விடலாம். இந்த சரீரமானது தேவனாலே பெற்றதும் பரிசுத்தாவியானவர் தங்குகிற ஆலயம். இது ஆலயம் அல்ல என்று, இது வியாதியில் இருக்கிறதான சரீரம் என்று எப்பொழுது பிசாசானவன் வந்து காதிலே சொல்லலாம். இது சரீரத்தில் வியாதி இருக்க வேண்டியதல்ல. இது தேவன் தங்கும் ஆலயம், இது தேவன் வாசம் பண்ணும் ஆலயம், இது தேவனால் நிரப்பப்பட்ட சரீரம், இது தேவனுடைய இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு உச்ச தலைமுதல் உள்ள வாழ்வரை இன்னும் விசுவாசிகள், இன்னும் ஆண்டவருக்காக வாழணும், இன்னும் ஆண்டவருக்காக ஓடணும், இன்னும் ஆண்டவருக்காக செயல்படணும். ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. போகிற இடம் தெரியலையா? எந்த லக்கு எங்கிருந்து மாப்பிள்ள வருவாரு, எங்கிருந்து எனக்கு அற்புதம் நடக்கும், எங்கிருந்து எனக்கு ஆச்சரியமான வழிகள் வரும், எதுவும் தெரியலையா? விசுவாசத்தோட ஓட்டிக்கிட்டே இருங்க. ஓட்டத்துல ஓடுங்க. இயேசுவை மட்டும் பார்த்து கொண்டு ஓடுங்க. வழியிலே கர்த்தருடைய சந்திப்பு இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய சந்திப்பு கட்டாயம் இருக்கும். தாவீதுக்கு ஒரு தகவல், என்னை அந்த தண்ணீரிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவாயா, என்னை அந்த அமலேக்கியரிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவாயா, எனக்குரியதை எல்லாம் பிடித்து வைத்திருக்கிற அவன்கிட்ட மட்டும் என்னை கூட்டிட்டு போ, மீதியை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், அவன்கிட்ட மட்டும் என்னை கூட்டிட்டு போ, அந்த இடத்தை மட்டும் எனக்கு காட்டு என்று சொன்னவுடன் இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். பெலிஸ்தர் தேசத்திலே போய் கொள்ளையிட்டு, அதன் பிறகு வந்து யூதா தேசத்திலே கொள்ளையிட்டு புசித்து குடித்து எப்பேற்பட்ட கொள்ளை என்று ஒரு கூட்டம் ஆடிக்கொண்டிருந்தது. ஒரு கூட்டம் ஆடிக்கொண்டிருந்தது. தாவீதுக்குரிய அனைத்தையும் பிடுங்கிக் கொண்டு பிசாசானவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். அதை தாவீதுக்குள்ளே வைராக்கியம் வந்தது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலைகளிலே எனக்குரியதை பறித்துக் கொண்டு, என் சுகத்தை பறித்துக் கொண்டு, என் பொருளாதாரத்தை பறித்துக் கொண்டு, செல்லெல்லாம் வச்சிருங்க, செல்லெல்லாம் வச்சிருங்க, வசனத்தை கவனிங்க, செல்லெல்லாம் வச்சுட்டு வசனத்தை பாருங்க. பைபிள் இருந்தா பைபிளை பாருங்க, வசனத்தை சொல்லும்போது பைபிளை பாருங்க. இந்த காலைகளில் அற்புத நாள். இந்த நாள், இந்த நாள் ஒரு ஆச்சரியமான நாள். இந்த நாள் தேவனுடைய சந்திப்பின் நாள். கேட்டீங்கல்ல சாட்சிகள், இன்னும் பயங்கர சாட்சிகள் ஆண்டவர் எழுப்ப போகிறார். இன்னும் பயங்கர சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியார் என்னோடு இருக்கிறார்கள். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் அவர்கள் விழுந்து போவார்கள். அல்லேலூயா. பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலை ஆக்கப்படும். பராக்கிரமனால் பிடித்துக் கொண்டப்பட்டதும் சிறை பிடிக்கப்பட்டதும் விடுவிக்கப்படும். அப்பா, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் பயங்கரமானது. கொள்ளையிடப்பட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. கொள்ளையை மேல கால வச்சு பரவி 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 அங்கெல்லாம் பரவி, அந்த இடமெல்லாம் பரவி, சத்துருவானவன் அமலேக்கியன் டான்ஸ் ஆடி குடித்து வெறித்துக் கொண்டிருக்கிறான். குடித்து வெறித்துக் கொண்டு அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். சாயங்காலம் தொடங்கி இரவெல்லாம் அடித்து திரும்பவும் அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும், அப்படின்னா ஒரு 24 hours, ஒரு 24 hours அவர் யுத்த களத்திலே நின்றார். 24 hours யுத்த களத்திலே நின்றார். 24 மணி நேரம் ஒரு யுத்தத்தை செய்து கொண்டிருந்தார். ஒரு யுத்தத்தை செய்து கொண்டிருந்தார். சில வேளைகளில் நான் தான் எழுந்து கர்த்தருக்காக நிற்க வேண்டும், நான் தான் ஜெபத்திலே நிற்க வேண்டும், நான் தான் தேவ சமூகத்திலே நிற்க வேண்டும். தேவ சமூகத்திலே நிற்க
தடுக்க முடியாதபடி போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்பட வேண்டும். தாவீதுக்குள் ஒரு வைராக்கியம், ஆண்டவரை எப்படியாவது ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாருடைய பிள்ளைகள் வர வேண்டும், எல்லாருடைய மனைவி வர வேண்டும், எல்லாருடைய ஆடு மாடு வர வேண்டும். அத்தனையும் இவர்களுடைய கஸ்டடிக்கு பயிற்சி. பலவானை முந்தி நல்ல கவனிக்கணும். பலவானை முந்தி கட்டினாலுடைய அவனுடைய வீட்டிற்குள் புகுந்து அவனுடைய உடைமைகளை கொள்ளையிட முடியாது. நீ கட்டினானே அதில் கொள்ளையிடலாம். சாத்தான் மின்னலை போல விழுகிறதை கண்டேன். ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நான் தேவனுடைய விரலினாலே சாத்தானை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று இயேசு மத்தேயுவிலே சொன்னார். இந்த காலை வேளையிலே பரவி பாய்கிற ஆறை போல பரவி டான்ஸ் ஆடி கொள்ளையை கண்டு தாவீது கிட்ட இருக்கிறதையே பிடிச்சுக்கையா. தாவீதே உன்கிட்ட இருக்கிறதையும் பிடித்து கொண்டு போக ஒரு எதிரி வருவான். ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆனால் எதிரியை ஜெயிக்கிற வல்லமை இருக்கிறதா? எதிரியை ஜெயிக்கிற வல்லமை இருக்கிறதா? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைக்கணங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்த 6 லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளை எல்லாம் புளூரல், எல்லாம் கூட்டம் கூட்டமா நமக்கு எதிரி இருக்கிறானே, அவைகளை ஜெயிக்கிற வல்லமை பெற்றோமா? கர்த்தரின் வல்லமையிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் இருக்கா, பலப்படுத்துவாருன்னு இருக்கா. இயேசு படுத்த மாட்டார். பலப்பட என்னை ஒப்பு கொடுக்கணும். நான் ஒப்பு கொடுத்து காத்திருக்கும் போது தேவன் என்னை பலப்படுத்துவார். இப்ப எல்லாமே முழங்கால் யுத்தம் தான். இப்ப மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் அல்ல. போட்டார் ஆண்டவர் எபேசியர் 6:11. மாம்சத்தோடு 12. ஆண்டவரே மாம்சத்தோடு ரத்தத்தோடும் யுத்தம் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தவார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. இன்றைக்கு போராட்டம் எல்லாம் அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாய்த்தான். எந்த மனிதனும் எதிரி அல்ல. அன்றைக்கு மனித யுத்தம், இன்றைக்கு ஆவிக்குரிய யுத்தம். ஆண்டவரே எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அதன்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனுள்ளதாய் மாற வேண்டும். என்னுடைய போர் ஆயுதம் மாம்சத்தோடு போராடுகிறது அல்ல, அதன்களை நிர்மூலமாக்கணும், அதன்களை நிர்மூலமாக்கணும். அதற்கு தேவை முழங்கால் யுத்தம். இங்க பாருங்க, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கி இருந்தாருன்னா அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் விடக்கூடாது, 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 விடக்கூடாது. பிசாச விடக்கூடாது. ஒத்தனை விட்டாலும் துரும்பவும் பிடிச்சிட்டு போயிடுவான். அத்தனை பேரையும் கொன்னே ஆகணும், அத்தனை பேரையும் ஆண்டவரை வீழ்த்தணும், அத்தனை பேரையும் வெட்டியே ஆகணும் என்று இந்த தாவீது அன்றைக்கு இரவெல்லாம் தூங்கல முன்னெடுக்கிறார், யுத்தத்தை முன்னெடுக்கிறார். 200 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க பரவி 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 பாய்ந்து கிடக்கிறாங்க. 200 பேரோட என்ன செய்ய முடியும்? பட்டயத்தை கையில பிடிச்சாலும் யுத்தத்தை அவர் பண்ணுவார். பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு ஆள் வேணும். ஜபத்துல நிக்க ஒரு ஆள் வேணும். ஜபத்துல நிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னா, பட்டயத்தை பிடிக்க ஒரு ஆள் இல்லை அப்படின்னா பாருங்க, அவன் அப்படித்தான் கொண்டு போக பார்ப்பான் ஆத்மாவை. நம்ம துறப்பில நின்று பிட்டுங்க நம்மகிட்ட இருந்து குடும்பத்துல இருக்க நபர்களை குடியில கட்டி வச்சு கொண்டு போக பார்க்கிறான். இவரெல்லாம் டேமேஜ் பண்ணி கொண்டு போக பார்க்கிறான்னா பின்ன யாரு அதெல்லாம் பண்றாங்க? குடிக்க வைக்கிறது யாரு? சாத்தான். அவன் தான் பண்றான். அப்ப பிடுங்க, பிடுங்கிறதுக்கு ஒரு ஆள் நிக்கணும். இங்க தாவீது நின்னாரு. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஜெபிக்கிறவங்க நிக்கணும். அப்ப அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும், அன்றைக்கு சாயங்காலம் வரைக்கும் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 பேர் வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவனும் தப்பவில்லை. 400 பேர் மட்டும் எஸ்கேப் ஆகி ஊரை விட்டு ஓட்டாங்க. மற்றபடி ஒருத்தனை கூட விடல. அத்தனை பேரையும் அமலேக்கியர் மொத்த பேரையும் வெட்டி வீழ்த்தினான் தாவீது. நீங்க வெட்டி வீழ்த்துறதுலாம் கிடையாது, நீங்க முழங்கால் தான், முழங்கால் யுத்தம் தான். அன்னைக்கு மனுஷன் யுத்தம் பழைய ஏற்பாடு முழுவதும். அதனாலதான் நான் இன்னைக்குமே பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் உங்களுக்கு கம்பைன் பண்ணி தான் நான் உங்களுக்கு இதுல இந்த சுவிசேஷத்தை சொல்லுறேன்.
கம்பைன் பண்ணாம சொல்றது இல்லை. நீங்க மாமியார் பிரச்சனை இல்ல, மாமனார் பிரச்சனை இல்ல, அவங்கள வச்சு செய்யலாம் பாருங்க ஒரு பிசாசு, அவனைத்தான் அடிக்கணும். இலக்கிய சாட்சி சொன்னான், யாரு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கிறது? 10 அவனைத்தான் அடிக்கணும். ரெண்டே வழிதான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தல் 11. சாத்தானை ஜெயிக்கணும்னா ரெண்டே பண்ணணும். இந்த ரெண்டையும் பிடிக்க எடுக்கதான் பிசாசு வருவான். இயேசுவின் ரத்தத்தை கூட சொல்லிடுவாங்க, வசனம். இயேசுவின் ரத்தத்தை சொல்லுவாங்க, வசனம். இந்த வசனத்தின் வல்லமை இல்லைனாலும் தோற்பது நிச்சயம். வசனத்தினுடைய வல்லமை. அதனாலதான் இந்த ஜப குடுகையில அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் அதிகமாய் பிரயோகப்படுத்துகிறோம். ஏனென்றால் இந்த வசனத்தை சொல்லிதான் அவன் வீழ்வான், வழி கிடையாது. இன்னைக்கு நான் எந்த சோசியல் மீடியால வர கதை சொல்லலாம், அதுல வருகிற அட்வைஸ் சொல்லலாம், இல்ல கூகுள்ல பார்த்து நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லலாம், அதுல எல்லாம் வீழ மாட்டான். அவனை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தையின் வல்லமை பலத்தில் இருந்து வர வேண்டும். ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறியும் வரம், இதெல்லாம் ஆவியின் வரங்கள். இந்த வரங்களால் நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட வேண்டும். யாருக்காவது வாஞ்சை இருக்கிறதா? எனக்கு வேணும் ஆண்டவரே, முழங்கால நிக்க முடியுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இன்னைக்கு 6 மணிக்கு தூக்கி கையில எடுத்த அந்த பிடி, அந்த கையில பிடிச்சதான அந்த வெட்ட அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் வைக்கல அப்படின்னா எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பார், எவ்வளவு தன்னுடைய சரீரத்தை ஊற்றி இருப்பார், எவ்வளவு அவர் பிரயாசங்கள் தேவைப்பட்டது. பிரயாசம் எடுத்திருக்கிறார். பிரயாசப்படணும். சும்மா பிரயாசப்படாம நான் வாடி உட்கார்ந்து லதாஜிக்கா வாழணும் அப்படின்னா காரியம் நடக்காது. கர்த்தருக்காக பிரயாசப்படணும். இந்த தாவீது பிரயாசப்பட்டார். அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் அண்டர்லைன் பண்ணணும். எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்க விட மாட்டார். தீங்கு நாளில் அவனை எதிர்க்கவும் தங்களத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிக்கணும். தீங்கு நாளில் அவனை எதிர்க்கவும், நல்ல கவனிக்கணும், புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை கொண்டு வரீங்க. தீங்கு நாளில் அவனை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, சகல விதமான ஆண்டவரே விண்ணப்பங்களோடு வேண்டுதலோடும் ஆவியில ஜெபம் பண்ணணும். சும்மா ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஓட மாட்டோம். ஓடாத ஆவி ஓட மாட்டோம். ஓடாத பிசாசு பிள்ளைகளை விட்டுட்டு ஓட மாட்டோம். ஆண்டவரே, சும்மா வசனம் வந்துட்டா ஓட மாட்டோம். நிக்கணும், ஜெபிக்கணும். சாயங்காலம் தொடங்கி அடுத்த நாள் சாயங்காலம் 24 hours எல்லாவற்றையும் வீழ்த்தின உடனேதான் எல்லாமே திருப்ப முடியுமே தவிர சும்மா 5 நிமிஷம் ஜபம், 10 நிமிஷம் ஜபம், அரை மணி நேரம் ஜபம், இதுக்கெல்லாம் வீழ மாட்டாயா? ஒரு லீவா போட்டுட்டு உட்கார்ந்து ஜபத்திலேயே விழுந்து கிடக்கணும். இல்லாவிட்டால் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு லீவா போட்டுட்டு போய் முழங்கால நில்லுங்க. ஒரு நாள் லீவா போடுங்க. கல்யாணம்லாம் போடல, உடம்பு சரியில்லைனாலும் போடல, ஒரு இடத்துல போய் பேசாம அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. சில பணங்களை ஸ்பெண்ட் பண்ணி உட்காருங்க. உட்கார்ந்து விழுந்து கிடங்க. பைபிளை படிச்சு ஆண்டவரே, எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். இந்த மாச வாக்குத்தத்தம் என்ன? உன்னோட வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். வந்த நாள் சிறை பிடிக்கப்பட்டது விடுதலையாகும். ஓ சத்தியமா மகிமை தரகட like a mountain, like a mouse, வல்லமையோடு கூட எழுதி சாத்தானை வீழ்த்துகிற ஜெபம் எங்களுக்குள்ளாய் வரட்டும் ஐயா. ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தையும் இயேசுவின் ரத்தத்தையும், அதனாலதான் வசனத்தையும் ரத்தத்தையும் இணைந்து அடிக்கிறோம் பொல்லாத ஆவி. அப்பதான் தோப்பா. டாக்டர் இரும்பக்கூடாதுன்றாரு, மருந்து குடியா நடக்கல. எது நடந்துச்சு? இயேசுவின் ரத்தம் சகல நோய்களையும் விரட்டி அடிக்கும்.
இயேசுவின் ரத்தம் எப்பேற்பட்ட வியாதிகளை சுட்டை. ஆனா ஜீவன் கொடுத்த உடனே கர்த்தருக்காக பண்ணணும். எதையாவது செய்யணும். வீட்டுல ஜப கூட்டத்தோட வீடு ஜபத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துறணும். அப்பதான் இயேசு வருவார். மகதலேனா மரியாதை என்ன பண்ணா? பிசாசு வரட்டவன என்ன பண்ணா? அப்படியே பாவம் வீட்டுல போய் நல்லா ஜாலியா சோறு ஆக்கி புள்ள குட்டியோட வாழ்ந்து நான் கூட தான் வாழ்ந்துறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியா போயிட்டேன். அதுக்கு நடுவுல அதிகாலையில இருட்டோட எழுந்து கையிலே கந்தவர்க்கத்தை பிடித்துக் கொண்டு என் இயேசுவை சந்திக்கும்படியே ஒரு ஆண் கூட வரலையா? ஒரு ஆண் கூட வரல. ஒரு ஆண் கூட அந்த கல்லறைக்கு வரல. என் அப்பன் இயேசுவை பார்ப்பதற்கு இந்த மகதலேனா மரியாதைக்குள்ளே ஒரு மயில் வாக்கியம் 7 பிசாசை துரத்தினாரே, என்னை சுகப்படுத்தினாரே, எத்தனை வியாதியோடு இருந்தேன், எத்தனை போராட்டத்தோடு இருந்தேன். என் இயேசு மேல எனக்கு அன்பையா, என் அன்பே இயேசு மேல. உங்க அன்பில் மூழ்கனோ, உங்க நிழலில் மறையனோ, உங்க அன்பில் மூழ்கனோ, உங்க நிழலில் மறையனோ. பிசாசை பார்க்கிறாரு. ஏன் திரும்ப வருது? நான் கேட்கிறேன், போன பேய் ஏன் திரும்ப வருது? அன்புல மூழ்கன அங்கே நின்னா பாரு. கூட இருக்கிற பெண்கள் சொல்றாங்க, ஏமா அவரை காணும், இங்க கல்லறை திறந்து கிடக்கு, நம்ம போல வர முடியாது. அப்பன் இயேசுவை பார்க்காம வர முடியாது. என் அப்பாவை பார்க்காம வர முடியும். என் அப்பா எனக்கு விடுதலை கொடுத்தோம், என் அப்பா எனக்கு சுகம் கொடுத்தோம், என் அப்பா எனக்கு ஜெயம் கொடுத்தோம். யார் கொடுத்தா? ரேஜினா சிஸ்டர், அம்மாவா அப்பாவா? உனக்காய் ஒருவர் ரத்தம் சிந்தினாரே, அவருக்காக வாழு, அவருக்காக செய்ய. வீட்டை கூட என் பேர்ல எழுதி வைக்கிறீங்க. இயேசுவுக்கு கூடயா, என் ஆண்டவருக்கு கூடயா அந்த வீட்டை உனக்காக மறித்தாரே, அவருக்கு கொடு, அவருக்கு கொடு, அவருக்கு கொடு. அவருக்காக வாழ இந்த வீட்டுல அவரை மகிமைப்படுத்து. தாவீது சகலத்தையும் எல்லாவற்றையும் அவர்களை கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். மகதலேனா மரியாதை, உனக்கு மட்டும் ஏமா இவ்வளவு கஷ்டம்? அவரைத்தான் காணவே போக வேண்டியதான வீட்டுக்கு. நான் இந்த அதிகால வேலையில இருட்டோட நின்று இங்கேயே அழுதுகிட்டு இருக்க. நீ அழுகிறதுனால யார் பார்க்க போறா? நீ அழுகிறதுனால என்ன நடக்க போகுது? என்ன இயேசு வந்து நின்ற போறாரா? அவரைத்தான் அங்க காணுமே. நீ சடலத்தை பார்த்து கையிலே கந்த வர்க்கங்களை கொண்டு வந்து அந்த சடலத்து பக்கத்தில் வைக்க வேண்டும் என்று வந்தாயே, அந்த சடலம் தான் இல்லையே. கந்த வர்க்கத்தை இனி பிடித்துக் கொண்டிருப்பதினால் என்ன நடக்க போகிறது? எங்கே வைத்தீர்கள் என் ஆண்டவரை, எங்கே வைத்தீர்கள்? கதறிவிட்டாலே அந்த இடத்திலே நின்று, அவள் தானையா என் தெய்வத்தை பார்த்த முதல் மனுஷி. அலோக மௌத்த மௌத தடகன மௌத தடகன மௌதன பலிந்தரக நமது உடவா. இந்த கூடையில வருகிற ஒவ்வொரு பெண்களும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழுவார். குடும்ப சூழ்நிலைகளுக்கு நடுவில் அந்த நாட்களிலே யூத பெண்கள் இப்படி இருட்டில வெளியே வரக்கூடாது. யூத பெண்கள் என்றால் மிகவும் அழகாய் இருப்பார்கள். அழகான பெண்கள் தான் யூத பெண்கள். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஈடு கொடுக்க முடியாது, அவ்வளவு நேர்த்தியாய் இருப்பார்கள். அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட யூத பெண்கள் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து கந்த வர்க்கத்தை பிடித்துக் கொண்டு என் இயேசுவை சந்திக்க வர வேண்டுமானால் அன்பில்லாமல் வர முடியுமா? உங்க அன்பில் மூழ்கனோ, உங்க நிழலில் மறையனோ, உங்க அன்பில் மூழ்கனோ, உங்க நிழலில் மறையனோ. மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர்.
ஏன் பிரயாசப்படுகிறாய் மகதலேனா மரியாதை? அதுதான் இல்ல இல்ல போயிட வேண்டியதுதானே. இயேசுவை தான் காணோம்ல, யாருமே வரலையே. சீஷன் வந்தாரு, சீஷன் வந்தார். அப்படி காலையில எழுந்து சீஷன் வந்தாரு, கூடையே சாப்பிட்டு கூடையே நடந்து கூடையே போன சீஷன் வந்தாரு. ஒருத்தர் கூட வராம உனக்கு என்னமா கஷ்டம், நீ ஏமா இங்க நிக்கிற, அவரைத்தான் காணமே, போக வேண்டியதுதானே, அவ்வளவுதான். இன்னைக்கு நான் ஜோமணி பார்த்தேன் சிஸ்டர், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. நட்டத்துல வரைக்கும் சரி, பார்க்கிற வரைக்கும் திருப்புகிற வரைக்கும் போறாங்க, சகலத்தையும் எல்லாவற்றையும் திருப்புகிற வரைக்கும் போறாங்க, சுகம் கிடைக்கிற வரைக்கும் போறாங்க. எந்த சிஸ்டர் நான் காலையில வரேன், என் பிள்ளை ஒன்னும் கீழ்படியவே வேணும், படியாது, போராடிதான் மேற்கொண்டாங்க. சில காரியங்களுக்காக போராடணும், சும்மா கிடைக்காது, போராடணும். சாயங்காலம் 6 மணிக்கு எடுத்து பட்டயத்தை பிடிச்சா அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் கீழே வைக்கல. கை வலிச்சிருக்கோமா, வலிக்காதா? வலிக்கும், சில வலிகள் வரும். ஜெயம் இருக்குல்ல, தோக்க கூடாது இல்ல, எல்லாவற்றையும் விடுவித்தான், எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். எல்லாம் மாடு தாவீது பிடித்துக் கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை, இது தாவீதின் கொள்ளை. தாவீது 4வது வசனத்துல மிகவும் அழுத, 6வது வசனத்துல மிகவும் நெருக்கப்படுற, ஜனமெல்லாம் கல்லெடுத்து அடிக்க வரான். கர்த்தருக்குள்ள திடப்படுத்தின பாரு, அங்க நிலையா நீ தாவீது, என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறார், ஏன் எனக்குள் சேர்ந்துகிறார், தேவனை நோக்கி காத்துரு, தேவனை நோக்கி காத்து. என் இயேசுவால இதுக்கு மேல அற்புதம் செய்ய முடியாது, அதனால நான் திரும்பி போறேன். என் இயேசுவால ஒன்றுண்டோ, என் இயேசுவால் ஒன்றுண்டோ, என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை. விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்திற்கு தாவீது வருகிற போது தாவீத கல்லெடுத்து அடிக்க பார்த்தான், தாவீது மேல கோபப்பட்டான், தாவீதுக்கே பிரச்சனை, தாவீதுடைய கூட்டத்தையும் தான் பிடிச்சு கொண்டு போயிருக்காங்க. தாவீதுக்கு மட்டும் விட்டுட்டா போடுங்க, இவங்க தாவீதுக்குரியவங்க ஐயா, இவங்க தாவீது பிள்ளை, இவங்க தாவீது மனைவின்னு விட்டுட்டா போனோம், விடமாட்டான். ஊழியக்காரனிடத்திலையும் போராடுவான். தாவீது ஜெயிக்கிறவன் தெரிஞ்சு பிடிச்சான் பாரு, அங்க நின்னா சாத்தான். எங்க எப்படி தெரியும், நான் இருக்கிற இடத்தை யார் கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் பரவி 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 புசித்து குடித்து கொண்டு அங்க வெறி கொண்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கிடந்தான். ஆனா வழியில ஒரு எகிப்தியனை நீ துரத்தி விட்டியே ஒரு எகிப்தியன், அவன் தான் கூட்டிட்டு இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு ஓடினார்கள். வந்தார்கள், தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுகர் செய்தியை விசாரித்தார். அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷனின் பொல்லாதவர்களும் கேட்கோங்க, ஏழையாளின் மக்களும் எல்லாரும் அவர்கள் எங்களோட வராததினால் நாங்கள் திரும்பி கொண்டு வந்த கொள்ளை எங்களுக்கு கிடையாது. வேணும்னா மனைவி பிள்ளைய மட்டும் கூட்டு போட்டு கொள்ளை எல்லாம் கொடுக்க முடியாது. ஆடு மாடு தாவீதோட இருந்தவங்களுக்கு பேர் என்ன, தாவீது கூட சண்டைக்கு போனவங்க பேர் என்ன, பொல்லாதவர்கள் பேலியாளின் மக்கள். இந்த 200 பேர் போனாங்க பாருங்க, ஜெயம் கொடுத்து. ஆமா, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வருவோம், நீங்க இங்க ஃப்ரீயா வந்து வாங்கிப்பீங்களா? நாங்க கஷ்டப்பட்டு ஜெபிச்சு சுகம் கொடுப்போம், நீங்க ஃப்ரீயா வாங்கிப்பீங்களா? அப்படின்றவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் படித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். தாவீது என்ன சொன்னார் படிக்கலாமா? தாவீது என்ன சொன்னார்? அதற்கு தாவீது, என் சகோதரரே, நான் கஷ்டப்பட்டு என்ன சொன்னாரு, என்ன போட்டுக்காரு, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். தாவீதுதான் அதனாலதான் தாவீதை படிக்கணும். கர்த்தர் நமக்கு தந்த, தாவீதை நீதானப்பா சாயங்காலம் பிடிச்ச பட்டயத்தை அடுத்த மனுஷன் பட்டயம் பிடிச்சது நான் தான். பலன் வரணும்ல,
எப்படிக்க பலன் வரணும்ல, முழங்கால நின்று ஜெபிக்க பலன் வரணும்ல, தேவ சமூகத்துல விழுந்து கிடக்க பலன் வேணும்ல, எல்லாவற்றையும் செய்து முடிக்க பலன் வேணும்ல. அந்த பலத்தை கொடுத்தவர் யாரையா? நமக்கு எல்லாருக்கும் பலத்தை கொடுத்தவர் யார்? சகோதரரே, நாம் இப்படி செய்யக்கூடாதுப்பா. கர்த்தர் நமக்கு தந்திருக்காரு. கர்த்தர் தம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தது யாரு? கர்த்தர். நான் ஜெபம் பண்ணி விடுதலையாச்சு இல்ல, கர்த்தர் வந்தார். அப்ப ஜெப நீ பட்டயத்தை பிடிச்சது யாரு? தாவீது தானே? இல்லைங்க, இல்ல. நான் ஜெபம் பண்ணலாம், பிரதர் ஜெபம் பண்ணலாம், பிரியா ஜெபம் பண்ணலாம், யாரு வேணா ஜெபிக்கலாம். ஆனா விடுவிக்கிறவர் கர்த்தர். அப்ப எல்லா துதிகள மகிமை யாருக்கு போகணும்? கர்த்தர். எல்லா துதி கனம் மகிமை எல்லா போற்றுதல் உயர்த்துதல் எல்லாம் யாருக்கு? கர்த்தர். அங்க நின்னாதான். ஆமா ஆமா, இவங்க மனைவி பிள்ளை மட்டும் கொடுத்து நானும் நேரத்துல இருந்து வெட்டுல கையெல்லாம் வலிக்குது. என்ன எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு கஷ்டத்திலும் என்ன ஒரு நேர்த்தியான ஒரு வார்த்தை, என்ன ஒரு நேர்த்தியான ஒரு மனிதன், என்ன ஒரு நேர்த்தியான ஒரு தெய்வ பிள்ளை, என்ன ஒரு நேர்த்தியான இருதயத்தில் எவ்வளவாய் தேவனை சுமந்ததான ஒரு தாவீது சொல்லுகிறார். இல்லப்பா, அப்படி சொல்லாதப்பா, கர்த்தர் கொடுத்ததுப்பா, கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாதப்பா, அதனால எல்லாத்தையும் கொடுப்பா, அவங்களுக்கு சேர வேண்டியதையும் கொடுத்திருப்பா, அவங்க அனுமதியெல்லாம் கொடுத்திருப்பா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கைகளை உயர்த்துங்க 2 நிமிஷம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. Thank you Jesus. பங்கு வீதம் கிடைக்கப்பட வேண்டும். சரி பங்காக பங்கிடுவீர்களாக. என்ன சொன்னாரு? சரி பங்காக பங்கிடணும். கிட்ட போனவங்களையும் சரி பங்காக பங்கிடணும். ரீபால பௌ சந்தல பௌதன. கையை உயர்த்தி ஒரே நிமிஷம் தான், டைம் ஆயிடுச்சு. அப்பா, எத்தனை எங்க மூலியமா நடந்தாலும் மகிமை மட்டும்தான். எத்தனை காரியங்கள் நடந்தாலும் மகிமை மட்டும்தான். உங்க மகிமைக்கு புகழ்ச்சி வரலாம். உயிரோடு வச்சிருக்கீங்க, என்னை காட்டல்லப்பா. போகவே வேண்டியது. இருந்தே ஜெபிக்கிறோம், இங்க அற்புதம் நடக்குது. சில இடங்களுக்கு நேர்ல போக. இப்ப இந்த தாவீதினுடைய கொள்ளைக்கு தாவீது போய்தான். சில பிசாசுகள் ஓடணும்னா நேர்ல போய்தான். அது போய் ஸ்பாட்ல நின்று அடிச்சாதான் அங்க ஓடுவான். ஏன்னா அங்க வீட்டுல உலாவிட்டு கிடக்கிறான். அவனை போய் அந்த இடத்துல போய் நேரடி தாக்குதல் கொடுத்தாதான் ஓடுவான். சில வீட்டுல இருந்து பேய், சில வீட்டுல ஜோமனா ஓடிடும். அப்படியே ஓடுற மாதிரி ஓடி அங்க ஒளிஞ்சு கிடப்பான். அப்படியே ஓடுற மாதிரி இருக்கும், ஆனா ஒளிஞ்சிருப்பான். திரும்ப பிரச்சனையை கொடுப்பான். அவனை நேர்ல தான் அடிக்கணும். அமலேக்கியனை நேர்ல தான் அடிக்கணும். ஏன் ஆண்டவர் அமலேக்கியனை கையில ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? அமலேக்கியன் பூமியில் இராதபடி சங்கரிக்கப்பட வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துருவை அடிக்கணும், வரட்டணும், ஓட ஓட வரட்டும். வரட்டுனாதான் சுகம் திரும்ப வரும், வரட்டுனாதான் பிள்ளை வரும். வேறொரு காரியத்தோடு கூட நாளைக்கு இந்த ஜப வேளையிலே இன்னொரு பைபிள்ல இருக்கிற காரியத்தோடு கூட நாம் வருவோம். கர்த்தர் அற்புதம் செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் மியூட் எடுத்து அல்லேலூயா சொல்லி முடிக்கலாமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்லது. நிஜமாவே கர்த்தர்